கொஞ்சம் குறகுறன்னு இருக்குது. பயமாக தான் இருக்குது. எனக்கு சளி பிடிச்சதுன்னா மாத கணக்கு விடவே மாட்டேங்குது. எல்லாருக்கும் 2 நாள் பிடிக்கும், எனக்கெல்லாம் வருஷ கணக்கில் பிடிக்குது. சாவடிக்கும், வந்தால் போவே போகாது. நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணேன், சுடு தண்ணி குடிங்க, மருந்து சாப்பிடுங்க. நான் சொல்லிட்டு போய் என் பிரச்சனையே எனக்கு என்னை இன்னும் அதிகமாக இருக்கும். என்ன பண்ணுறது? எனக்கும் தலைவலி தான் பிரதர் அடிக்கடி வரும். ஆமாம், எல்லாமே இப்போ மார்க்கெட்டிங்காக போச்சு. அடுத்தவங்க ஹெல்த்து எல்லாமே எல்லாருக்கும் மார்க்கெட். அதை வச்சு தான் எல்லாருக்கும் சம்பாதிக்கிறாங்க. எல்லாமே மெடிக்கல் இதுவாக தானே இருக்குது. தலைவலி ஆக்சுவலாக எந்த வலி வந்தாலுமே தாங்கிக்க முடியாது. அதுலேயும் தலைவலி வயிற்று வலின்னு என்ன பண்ண முடியும்? ஆவி பிடிச்சா சரியாகும்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. ஒன்றும் சரியாக அந்த பாடு கிடையாது. அதுவாக சரியானதான் உண்டு. இல்லைன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போனால் வேறு எதாவது சொல்லி விட்டுறாங்க. அது வேறு பீதியை கலப்புறாங்க. என்ன பண்ணுறது? ஹாய் அருண், சாப்பிட்டாச்சா? கரெக்டாக சொன்னீங்க. இப்போது எங்கள் வீட்டுக்கார் கூட அதான் சொல்கிறாங்க. இப்போ வெதர் சரியில்லைல்ல, ஸோ அதனால தான் அப்படி இருக்குன்ட்டு. ஆனால் உண்மை என்ன தெரியுங்களா? இப்போ இப்படி இருக்குது பனி டைமு. வெயில் வச்சுங்க, அடிக்கிற அடி சுருண்டுக்கணும் மனுஷாலுங்க. அப்படி ஆகிடும். என்ன பண்ணுறது பாருங்க. வெயில் அடித்தாலும் சரி வராது, மழை வந்தாலும் சரி வராது. என்ன பண்ணுறது? சாப்பிட்டாச்சாரோ? நீங்கள் சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? கோல்டுப்பா அகேன். எனக்கும் இப்போது நைட்டானால் ஃபீவர் வர மாதிரி இருக்குது. ஃபீவர் இல்லைன்னா பட் கோல்டு ஆகிடுச்சு. பேசுகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, தொண்டை வலிக்குது. ஆமாம் பிரதர், அதுக்கேற்ற மாதிரி மெடிக்கல் சைடும் ரொம்ப வீக்காக போயிட்டுருக்கு. பொதுவாக முன்னாடி காலத்தெல்லாம் ஒரு தலைவலிக்கு ஒரு மாத்திரை போட்டோம்னா ஒரு மாதம் அந்த தலைவலி வராது. இப்போல்லாம் பாருங்கள், நீங்கள் டெய்லி மாத்திரை போட்டால் கூட காலைல மாத்திரை போட்டால் தலைவலி மதியம் இருக்குது, மதியம் போட்டால் நைட்டு இருக்குது. ஸோ கண்டினியூ ஆகுது. இப்போ ஒரு மெடிக்கல் கடைக்கு பொதுவாகவே ஒரு மாத்திரை ஒரு ஹாஸ்பிட்டலில் கூட ஒரு வாட்டி வாங்கின காலம் போய் இப்போ டெய்லி போய் நடக்கிற காலமாகி போச்சு. அதான் பிஸ்னஸ்ஸு, எல்லாமே பிஸ்னஸ் தான். ஒரு காலத்தில் நோயாளி திருப்பி வரக்கூடாதுன்ற மாதிரியான இருந்தது. இப்போ இருக்க காலகட்டம் எப்படி இருக்குன்னு தெரியல. கேட்டால் சாப்பிட்ற சாப்பாடு அன்ஹெல்தின்றாங்க, கெமிக்கல்னு சொல்கிறாங்க, மருந்துன்றாங்க. கரெக்டாக நமக்கு அவ்வளோ நமக்கு தெரியுது இல்லைல்ல. என்ன பண்ணுறது? இதை வேறு என்னது ஆர்கானிக்னு சொல்லி பூச்சி, அது வேறு ஒரு பக்கம் ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. விக்கி, எனக்கு மைக்ரேன் ப்ராப்ளம் தான் இருக்குதுன்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். பட் ஏன்னா நான் அந்த அந்த பிரதருக்கு தான் இப்போ ப்ராப்ளம். மாதம் மாத்திரை வாங்குற மாதிரி ஆகிடுச்சு. நான் ஒரு இப்போ கிடையாது, ஒரு 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி பிரதர் எனக்கு நான் ஸ்டாப்பாக அதே தான், சேம் எனக்கும் அதே தான். நான் ஸ்டாப்பாக தலைவலி விடவே இல்லை. நான் எத்தனையோ ஹாஸ்பிட்டலுக்கு போய் எல்லாம் இது அதுன்னு செக் பண்ணி மாத்திரை போட்டு ஒரு கட்டத்தில் 3 வேலையும் டேப்லெட் எடுத்தேன். அதுக்கப்புறமா அது 2 வேலையாக குறைச்சி, ஒரு வேலையாக குறைச்சி, வாரத்துக்கு ஒரு முறை 2 நாளைக்கு ஒரு முறைன்னு குறைச்சி ஃபைனலாக ஒரு கட்டத்தில் கம்ப்ளீட்டாக டேப்லெட்டை நிறுத்தி இப்போ தலைவலிச்சா மட்டும் போடுறேன். நிறைய பேருக்கு இருக்குது. என்ன பண்ணுறது? ஓவராக வெளிச்சத்தை பார்த்தா தலைவலிக்கும். இந்த மாதிரி தண்ணி சரியாக குடிக்கலனாலும் தலைவலிக்கும்.